மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் பல ஆண்டுகளாக மழை பெய்யாமல் வாடி வந்தது. வயல்கள் உலர்ந்தன, கிணறுகள் வற்றின, மக்களின் கண்களில் கவலை மட்டும். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழமையான மாதா கோயில். அவளை அனைவரும் ஒரே சொல்லில் அழைத்தார்கள், அம்மா. அன்றைய தினம் ஒரு சிறுமி மீனா மாதா முன் அமர்ந்து மெதுவாக பேசினாள். அம்மா, எங்கள் கிராமம் வாடுகிறது, குழந்தைகள் பசியால் அழுகின்றனர், எங்களை விட்டுவிடாதே அம்மா. சொல்லிச் சொல்லி அழுதுவிட்டாள். அந்த இரவு அவளது கனவில் தெய்வீக ஒளியில் தோன்றினாள் மாதா. கருணை நிறைந்த கண்கள், அன்பு நிரம்பிய முகம். கன்னியே, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் உண்மையான மனப்பிரார்த்தனையை உணர்ந்தேன். நாளை கிராமமெங்கும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய், நான் அருள் பொழிவேன். அடுத்த நாள் முழு கிராமமும் கோயிலில் கூடியது. ஒரே குரலில் அழைத்தனர், அம்மா, எங்களை காப்பாற்று. அந்த நிமிடம் வானம் மேகமூட்டமானது. பல ஆண்டுகளாக காணாத மழை பொழிந்தது. கிணறுகள் நிரம்பின, வயல்கள் உயிர் பெற்றன, மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். அவர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள், மாதா தண்டிப்பவள் இல்லை, தாயாய் காப்பாற்றுபவள், உண்மையான மனத்தை எப்போதும் கேட்பவள். அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் வருடந்தோறும் அன்புடன் மாதாவை வணங்கினர். மீனாவுக்கு 2 தாய்கள் இருந்தனர். அவளை பெற்ற தாய், அவளை எப்போதும் காப்பாற்றிய மாதா.